ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, கொஞ்சம் உங்களை விசாரிக்க வேண்டியிருக்கு. நான் ஏன் சார் வரணும்? நான் என்ன தப்பு பண்ண? திருட்டு நாயே, நல்ல மாதிரி நடிச்சிட்டு உன் நண்பா வீட்ல திருடி இருக்கியா நீ? நான் திருடுனா சார்? இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. அம்மா சார், ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்தும் பொல்லாத ஆவியின் கையிலிருந்தும் பொல்லாத அழிவுகளுக்கு மத்தியிலையும் நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். பிரியமானவர்களே, அற்புதம் செய்யும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் அற்புதத்தின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அற்புதங்களை தேவன் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். பயமும் கலக்கமும் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை உண்டாக்கி கரை சேர்க்கும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரே ஒரு முறை வேண்டுதல் செய்யுங்கள். தடுமாற்றங்களும் ஏமாற்றங்களும் நிறைந்த உலகில் புது பலனை கொடுத்து அதை கடந்து செல்ல தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் சுகவாழ்வு மலர்ந்து மனம் வீசும் பூந்தோட்டமாய் சிறந்திருக்கும். விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் ஒரு குறுநாடகத்தை பார்த்த பின்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தியளித்து உங்களின் அற்புதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். அம்மா சித்ரா, சீக்கிரம் கிளம்புமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. அப்படியே உங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குமா. எப்படிப்பா நான் இல்லாம இருப்பேங்க? உங்களை விட்டு என்னால இருக்க முடியல. பேசாம உங்க கூட நான் இங்கேயே இருந்துடுறேனே. பேச்சு மாறக்கூடாதும்மா. அப்பா சொன்னத கேப்பேன்னு சொல்லிருக்கல்ல. சரி, நீ உள்ள இருமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்கு. வணக்கம், வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். பொண்ணு எங்களுக்கு பரிபூரணமா பிடிச்சிருக்கு. என்ன ஊர் உலகத்துல கேட்காததையா கேட்டு போறோம்? ஒரே ஒரு பொண்ணு தானே, பாக்குறவங்க அசந்து போற மாதிரி ஒரு 75 பவுனுக்கு மேல போட்டுருங்க. பொண்ணு மாப்பிள்ள கௌரவமா வெளியில போயிட்டு வர ஒரு கார் கொடுத்துருங்க. காருக்கு பணமா கொடுத்துருங்க. தம்பியே பார்த்து வாங்கிக்குவாங்க. யாருக்கு செய்ய போறீங்க? உங்க பொண்ணுக்கு தானே. என்ன நான் சொல்றது? இது பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம். கொஞ்சம் சிரமம்தான். காரு என் சக்திக்கு ரொம்ப அதிகம். உங்க சக்திக்கு முடியலன்னா என்ன? ஒரே பொண்ணு, கடனை உடனே வாங்கி செய்யுங்க. நிறையவா செய்யுங்க. இந்த மாப்பிள்ள கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். தம்பிக்கு ஏகப்பட்ட இடத்துல கேக்குறாங்க. எங்களுக்கு உங்க பொண்ணு முடிக்கணும்னு ஆசை. அப்புறம் கல்யாணத்தை சிம்பிளா வச்சா போதும். தம்பிக்கு கூட்டம் பிடிக்காது. இந்த கல்யாண மண்டப செலவு, சாப்பாட்டு செலவு, இது எல்லாம் சேர்த்து கையில ரொக்கமா கொடுத்துருங்க. என்னங்க நான் சொல்றது? சரிங்க, செஞ்சிடறேன். அப்ப நாங்க கிளம்பட்டுமா? நல்லது, வரேங்க. வாடா போலாம். எப்படிப்பா நீங்க சமாளிப்பீங்க? இவங்க எனக்கு வேண்டாம்ப்பா. என் அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? அப்படியெல்லாம் இல்லம்மா. இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்கிறதான். யாருக்கு செய்ய போறேன்? என் பிள்ளைக்கு தானே. இன்னொரு முறை கல்யாணம் வேண்டான்னு சொல்லாத. என்னதான் நீ என்னோட செல்ல மகளா இருந்தாலும் உன்னை என் கூடவே வச்சுக்க முடியுமா?
காலாகாலத்துல பொண்ணை கட்டி கொடுக்கறதான மரியாதை. என்ன சதாசிவம், ஆச்சரியமா இருக்கு. வீடு தேடி வந்திருக்க. நீ சாதாரணமா இப்படி வரமாட்டியே, என்ன விஷயம்? குடுமா, இந்தாப்பா. இந்த பேக்ல பணம் இருக்கு, எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருமா. பொண்ணுக்கு கல்யாணம் பேசியிருக்க. வந்துருன்னு எதிர்பார்த்த பணம் எதுவும் இப்போதைக்கு வரா மாதிரி தெரியல. நீ ஒரு 20 லட்சம் கொடுத்தீன்னா வெளியே என்ன வட்டியோ அதை சரியா கொடுத்துட்றேன். என்னை நம்பித்தா ரொம்ப உதவியா இருக்கும். என்ன சதாசிவம், பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற. என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லலப்பா, பணம் வச்சிருக்கேன். என் பையனுடைய தொழிலுக்காக வச்ச பணம். அதை கொடுத்துட்டா அவனோட தொழிலே பாதிச்சிரும். நீ வேற இடத்துல கேட்டு பாரு. என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? போன இடத்துல பணம் கிடைக்கலையா? கண்டிப்பா பணம் கிடைக்கும்னு நினைச்சுதான் போனம்மா. ஆனா பணம் கிடைக்கல. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வேற ரொம்ப நெருக்குறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. விடுங்கப்பா, கண்டிப்பா கிடைக்கும். அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுல நடந்த திருட்டுல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யார் மேலேயும் இல்ல சார். ஏன் மறைக்கிறீங்க? இவர் ஃப்ரெண்டு சதாசிவம் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நேத்து அவர் தான் பணம் கேட்டு வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. நீங்க விசாரிக்கிற முறையில் அவர் விசாரிச்சீங்கன்னா அவர் உண்மையை ஒத்துப்பாரு. இன்னும் 2 நாள்ல உங்க பணம் உங்க கைக்கு வரும், கவலைப்படாதீங்க. சரிங்க? சரிங்க சார். வாங்க. நல்லா சாப்பிடுங்கப்பா. ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, கொஞ்சம் உங்களை விசாரிக்க வேண்டியிருக்கு. நான் ஏன் சார் வரணும்? நான் என்ன தப்பு பண்ண? நீயா வந்துரு, இல்ல உனக்கு தான் அசிங்கம். அதெல்லாம் வர முடியாது சார். திருட்டு நாயே, நல்ல மாதிரி நடிச்சிட்டு உன் நண்பன் வீட்டுல திருடி இருக்கியா நீ? நான் திருடனா சார்? என்ன சார் சொல்றீங்க? கான்ஸ்டபிள், இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. அம்மா சார், என்ன விடுங்க சார். அம்மா, நான் திருடல சார். சார் சொன்னா கேளுங்க சார். நான் திருடல சார். வண்டியில ஏத்துங்க சார். என்ன விடுங்க சார். சொன்னா கேளுங்க சார். சாம ஏன் சார்? சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? நல்லவரா இருந்துட்டு இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு வாழ்க்கை தான் பாவம். சரியான திருட்டு போயில இருக்கானே. அட நமக்கு அது தெரியாம போயிடுச்சு பாருப்பா. உனக்கு விஷயம் தெரியுமாடி? என்னடி? இவ அப்ப இவள் கல்யாணத்துக்காக 75 பவுன் நகையை திருடிட்டானா. இப்ப ஜெயில இருக்கான் தெரியுமா? இப்படி திருடிதான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமா என்ன? வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் யார் வீட்டுல திருடி சம்பாதிச்சதோ தெரியல. நானா இருந்தா என்னைக்கோ தூக்கு மாட்டிட்டு செத்து இருப்பேன். இப்படி ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்க மாட்டேன். அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. சித்ரா, சித்ரா, சித்ரா. ஆண்டி, நீங்களா? நான் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தேன் சித்ரா. வந்ததும் கேள்விப்பட்டேன்.
அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன காரியம் பண்ண பார்த்த சித்ரா? இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம, அதுல இருந்து வெளியில வர முடியாம அவசரப்பட்டு தற்கொலைன்னு முடிவாக்குறாங்க. நீயும் அதை தானமா செய்ய பார்த்த? எனக்கு வேற வழி தெரியல. எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்ப எங்க அப்பாவும் ஜெயில்ல இருக்காரு. எல்லாரும் என்ன தப்பு தப்பா பேசுறாங்க. நான் என்னதான் செய்ய? முடியும் சித்ரா, உன்னால இதுல இருந்து வெளியில வர முடியும். நீ எதுக்கும் கவலைப்படாதமா. நான் வணங்குற இயேசு உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். இனி நான் பாக்குறதுக்கு என்ன தீங்கு இருக்கு ஆண்டி? எல்லாத்தையும் நான் பாத்துட்டேனே. இத பாரு, ஒரு முறை இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாரு. அவரால மட்டும்தான் உன்னை எல்லா பிரச்சனைக்கும் விலக்கி காக்க முடியுமா. நான் தீங்கு வராதுன்னு சொல்லல. உலகத்துல எந்த தீங்கு வந்தாலும் அது உன்னை தொடாதுன்னு சொல்ல வந்தேன். ஒரு முறை, ஒரே ஒரு முறை இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாரு. நான் சொன்னதை மனசுல வச்சுக்க சித்ரா. நான் வரேன். ஒரே ஒரு முறை நீ இயேசுவை நம்பி பாருமா. தீங்கு உன்னை அணுகாதபடிக்கு அவர் உன்னை பாதுகாப்பாரு. ஏசப்பா, எத்தனையோ சாமியை நான் நம்பிட்டேன். இந்த ஒரு முறை உங்களை நம்பி பாக்குறேன். எங்களை காப்பாத்திடுங்க. எங்க அப்பாவை காப்பாத்திடுங்க. நாங்க உங்களை நம்புறோம். ஹலோ, என்னடி இன்னும் தூங்கிட்டு இருக்க? எதுக்குடி? டிவில நியூஸ பாரு. உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, அவங்க ஒரு திருட்டு கும்பல்டி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, அவங்க இதேதான் வேலையா செஞ்சிட்டு இருக்காங்களாம். ஒவ்வொரு பொண்ணையா ஏமாத்தி பணம் நகையெல்லாம் வாங்கிட்டு போறதுதான் அவங்க வேலை. நல்ல வேலை நீ தப்பிச்சிட்டடி. வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. ஏசப்பா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. சித்ராமா. அப்பா, அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. ரொம்ப அடிச்சிட்டாங்களா அப்பா? இல்லம்மா, இல்லம்மா, நெஜ திருடம் மாட்டிக்கிட்டான். ஏய் வாடா திருட்டு போயல. நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சதும் என்னை விட்டுட்டாங்கம்மா. சதாசிவன், நல்லா இருக்கீங்களா? அப்பா, ஆன்ட்டி தான் சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனாங்கப்பா. ரொம்ப நன்றிம்மா. இருக்கட்டும், பரவாயில்லன்னு. அப்பா, ஆன்ட்டி சொன்னாங்க தீங்கு வரும் ஆனா அணுகாதுன்னு. அதே போல இயேசு ஆண்டவர் நம்மள அப்படியே பாதுகாத்தாருப்பா. வந்த எந்த தீங்கும் நம்மள அணுகவே இல்லப்பா. அப்பா, இன்னும் எதுக்குப்பா கவலையா இருக்கீங்க? அதான் நீங்க தப்பானவர் இல்லங்கிறது உண்மையாயிடுச்சுல்ல. நான் அதுக்கு கவலைப்படலம்மா. உன் வாழ்க்கைய நினைச்சாதான் கவலையா இருக்கு. அதையும் ஆண்டவர் பாதுகாக்க தானே செஞ்சாரு. என் வாழ்க்கை நல்லாதான்ப்பா இருக்கும். நேத்து நைட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் நல்லதுதான் செய்வாரு. சதாசிவம், நீ உட்காருப்பா. உட்கார், உட்கார். என்ன மன்னிச்சிரு சதாசிவம், ஏதோ தவறுதெல்லாம் நடந்துருச்சு. என்னப்பா நீ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சதாசிவம், நேத்து நைட் எனக்கு தூக்கமே வரலப்பா.
என் மனசாட்சி என்ன உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா ஒன்னு செய்யலான் இருக்கேன். பணம்லாம் வேண்டாம்ப்பா. பணம் தரப்போறேன்னு யார் சொன்னா? நான் உனக்கு என் பையனையே தரப்போறேன். ஆமா சதாசிவம், இதுவரை நண்பர்களா இருந்த நாம இப்ப சம்பந்தியா மாறப் போறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? இந்த வருஷம் எப்படி இருக்குது? ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் எல்லா வருஷமும் எல்லா நாளும் நமக்கு சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் தான். இந்த வருஷம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி காலம், அந்த ஆபத்துகள் இருக்கும். கடைசி காலத்தில் மனுஷர்கள் ஏமாத்துறவங்க, பொய்யர்களா, வஞ்சிக்கிறவங்களா, பண ஆசை உள்ளவங்களா, தீமை செய்கிறவங்களா அப்படி தான் இருப்பாங்க. மக்களுடைய மனநிலை மாறிவிட்டது. அதுதான் வருகைக்குரிய கடைசி காலத்துக்கள் அடையாளத்திலே ஒன்று. அதனால் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. தேசம் அப்படி தான் போய்கொண்டு இருக்கிறது என்னதை பார்க்கும்போது இந்த தீமைகள் நிறைந்த ஒரு காலம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் எல்லா தீங்குக்கும் உங்களை விலைக்கு பாதுகாப்பேன். 121 சங்கீதம் 7ஆம் வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்தும் பொல்லாத ஆவியின் கையிலிருந்தும் பொல்லாத அழிவுகளுக்கு மத்தியிலையும் நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். இதை நம்ம உணர்ந்து கொண்டு அனுதினமும் அவருடைய பாதுகாப்புக்காக வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும். சில ஆபத்துகள் நம்ம கண் பார்வைக்கு தெரியும், சில ஆபத்துகள் தெரியாது. இந்த வருஷம் ஆரம்பித்து முதல் மாதம் முடிகிறக்குள்ள எத்தனை ஆபத்து பார்த்தீங்களா? ஜப்பானில் பூமி அதிர்ச்சி, சீனாவில் பூமி அதிர்ச்சி, இந்தியா வரைக்கும் அந்த பூமி அதிர்ச்சியுடைய அசைவுகள் தெரிந்திருக்கிறது. பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில், பல தேசங்களில் இனி அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் இயேசு சொன்னார், பெரிய பூமி அதிர்ச்சிகள் வரும். இனி நீங்கள் இந்த வருஷம் முடிகிறக்குள்ளே பாருங்கள், பெரிய பூமி அதிர்ச்சிகள் வந்து பெரிய அழிவை உண்டாக்கும். பல தேசங்கள் ஸ்தம்பித்த போக இது நடக்கும். இது இயேசு சொன்ன அடையாளம். இது அவர் சொன்னது, அது நிறைவேறத்தான் செய்யும். கொள்ள நோய்கள் வரும். பாருங்கள், உலக சுகாதார அமைப்பு சொல்கிறாங்க, புதுசாக ஒரு கொள்ள நோய் வரப்போகுது. அது கொரோனாவை விட 20 மடங்கு அழிவை உண்டாக்கிறோமா. டிவியில் சொல்கிறாங்கல்ல, பார்க்குறீங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் கொள்ள நோய்கள் வந்து கொண்டே இருக்கும். இதை மனிதர்களே உருவாக்குறாங்க. இப்போ எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வந்துட்டு தெரியுமா? கொள்ள நோயை மனிதர்கள் உருவாக்குறாங்க, பூமி அதிர்ச்சியை மனுஷங்க உருவாக்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு இனி பாம் கண்டுபிடிச்சி எந்த நாட்டை பட்டணத்தை அழிக்கணுமோ அங்கே பூமி அதிர்ச்சியை உண்டாக்கி அழிச்சிடுறாங்க. அதே மாதிரி வெள்ளத்தை உண்டாக்க முடியும். இப்போ விஞ்ஞானத்தில் ஒரு பட்டணத்தில் போய் வெள்ளத்தை கொண்டு ஆக்கி அழிக்கணுமானா மேகத்தை இந்த பட்டணத்துக்கு நேராக கொண்டு வந்து மழையை பெய்ய வைத்து அந்த பட்டணத்தை அழிப்பது. விஞ்ஞானன்ற பெயரில் இப்போ அழிவை உண்டாக்குகிற பொல்லாத மனிதர்கள் விஞ்ஞானிகளாக எழும்பிட்டாங்க. இது கடைசி காலம் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம். ஆனால் இந்த தீங்குகள்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல தீங்கு செய்கிற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்மளை பாதுகாக்க கர்த்தர் கூட இருக்கிறார். அதுதான் நம்முடைய தைரியம். அவரை சார்ந்து கொண்டு வாழ பழகி கொள்ளணும். எல்லா சூழ்நிலை மாறணும், எல்லாரும் மாறினா எல்லாரும் மாற மாட்டாங்க, இனி அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாப்பார். அதை நீங்கள் விசுவாசித்து அந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே இந்த நாளில் என்ன தீங்கு வருமோ தெரியாது, ஆனால் நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன், என் பிள்ளைகள் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிற தேவன். துதித்து வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. அவர் பாதுகாத்து அழகாய் நடத்துவார். சில சமயம் தீமை நமக்கு நடக்கிற மாதிரி தெரியும், அதுக்குள்ளே ஒரு நன்மை தான் இருக்கும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு குடும்பத்தார் தன் மகளுடைய திருமண காரியமாக ஜெபிக்க சொன்னாங்க. வயசாகிட்டே இருக்குது, 30 வயசு, இன்னும் திருமணம் தள்ளி போனால் எப்படி? சரி, ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆறுதல் சொல்லி பாரத்தோடு ஜெபித்து அனுப்பினால் திருமணம் ஒழுங்காயிற்று.
அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மணமகன் வீட்டார் வந்தாங்க, பேசினாங்க, திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. எல்லாம் ஒழுங்கு பண்ணி ஃபோட்டோ கிட்டெல்லாம் எடுத்து நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் சொல்கிறாங்க, திருமணம் நின்று விட்டது. என்ன சொல்கிறீங்க? எல்லாம் நடந்ததெல்லாம் நல்ல நடந்தது. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே தான் அவங்க சுயரூபத்தை காமிக்க ஆரம்பித்தாங்க. கல்யாணம் நடக்கணும்னா எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும், இந்த பொருளெல்லாம் தரணும், என் பையனை நாங்கள் இவ்வளோ படிக்க வச்சுருக்கெல்லாம் எழுத தந்தால் தான் சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களால் முடியாது அதெல்லாம். அப்போ இது முதல்ல பேசலையா? முதல்ல அவங்க பேசலை. நிச்சயத்துக்கு முன்னால் ஒன்றுமே பேசுவாங்க, பொண்ணு வந்தால் போதும். நாங்கள் நிச்சயம் முடிஞ்ச பிறகு நீங்கள் மாற முடியாது, தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி, அப்போ என்ன முடிவு எடுத்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். குழப்பத்திலே நாங்கள் இருக்கிறோம், பண வசதியும் கிடையாது. அப்போ அவங்க கேட்குறது கொடுக்க உங்களுக்கு வழி இல்லை. பிறகு எப்படி திருமணத்தை இங்கே நடத்த முடியும்? ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாலே உடைய சுயரூபத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கலாம். ஒரு பக்கம் மகளுக்கு 30 வயசு ஆயிட்டு, இன்னொரு பக்கம் திருமணம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு நிலைமை. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை நமக்கெல்லாம் வருதில்லை. தைரியமாக ஒரு முடிவெடுங்க. எப்போ ஒரு குழப்பம் வந்துச்சோ அது தேவ சித்தம் இல்லை. ஒரு திருமணம்னா ஒரு சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக நடத்தப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி குழப்பத்தோட பண ஆசை உள்ள ஒரு குடும்பத்துக்கு மகள் போனால் அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு போயிருமே. இன்றைக்கி கொடுக்குறீங்க, நாளைக்கு 1 மாதம் கழிச்சு இன்னும் இவ்வளோ வாங்கிட்டு வான்னு அனுப்பினா என்ன பண்ணுவீங்க? அந்த மகள் நிம்மதியாக வாழவே முடியாது. யோசித்து முடிவெடுங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இது வேண்டாம், கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லி. ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா சொந்தக்காரங்கள் சொல்லியாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. நிச்சயதார்த்தம் என்பது பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இல்லை, எல்லாருக்கும் சொல்லியாச்சு. இதில் பல பிரச்சனை சந்திக்கிறாங்க. இதில் அவமானம், நிந்தை, நெருக்கம், பலருடைய கேள்வி, ஏச்சு பேச்சுகள். ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மகளுடைய எதிர்காலம் பாதிச்சிடக்கூடாதுன்னு நிறுத்திட்டாங்க. ரொம்ப மனம் உடைஞ்சிட்டான். சொன்ன தேவன் சகலம நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். அவர் நம்ம தீமைக்கு நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். இதில் ஏதோ ரகசியம் இருக்கும். அதனால் சோர்ந்து போகாதங்க, கர்த்தர் நன்மையானதான் செய்வார் அப்படின்னு சொன்னால் 2 அற்புதம் நடந்தது. ஒன்று, சீக்கிரத்திலே அந்த பையனுடைய அவனுடைய ஊரில் இருந்த சிலர் வந்து சொன்னாங்க, நல்ல வேளை தப்பிச்சிங்க. அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம், பண பேய்கள். அவங்க மகளை வாழவே விட மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க வீட்டில் அவங்க மருமகளை வாழ விடாமல் விரட்டிட்டாங்க. ஒன்று வாழ வெட்டி அது போய் உட்காந்துருக்குது. ஏற்கனவே அப்படி ஒன்று நடந்திருக்குது அந்த வீட்டில். இதெல்லாம் நீங்கள் விசாரிக்கலையா? அப்புறம் அவங்களுக்கு தெரியும், ஐயோ இப்படிப்பட்ட குடும்பமாக ஆண்டவர் காப்பாற்றிட்டார்னு சொல்லி ஆண்டவரை துதித்தாங்க. இன்னொரு அற்புதம் நடந்தது. ஒரு நல்ல குடும்பத்தை கொண்டு வந்து திருமணத்தை ஒழுங்கு பண்ணி ஆசீர்வாதமாய் திருமணம் முடிந்து மகிழ்ச்சியாய் வாழ வைத்து விட்டார். 2 அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். பாருங்கள், ஆண்டவர் தீங்கு அணுகாதபடி பாதுகாக்கிற பொல்லாத மனிதர்கள் வஞ்சகத்தோடு பணாசையோடு வந்து இந்த குடும்பத்தை அடிமைப்படுத்த வந்தார்கள். கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைத்து கொடுத்தார். அதனால் எந்த காரியம் நடந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் வாக்கு கொடுத்துட்டார்ல, நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாப்பேன். அவர் நம்மை தீங்குக்கு விலைக்கு பாதுகாக்கும் போது சில சமயம் நமக்கு கஷ்டமான சூழ்நிலையில் அவர் நடத்துவார். அதை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை துதிக்கணும். ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றம், ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு தடைகள் உங்களுக்கு நிந்தை, நெருக்க, வேதனை கொண்டு வருதா? ஆண்டவரை நல்ல மனதார துதிங்க. அதுக்குள்ளே ஏதோ ஒரு நன்மை இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுடைய நன்மைக்காக உங்களை பாதுகாக்க அந்த பாதையில் நடத்துகிறார் என்பதை உணர்ந்த ஆண்டவரை துதிங்க. அடுத்து வரப்போகுது ஆசீர்வாதமாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக சிலுவையில் தன்னையே பலி கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி நொறுக்க ஒப்பு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? உங்களுக்கு ஒரு தீமை வரப்போதுன்னா பாதுகாத்துட்டு சும்மா இருப்பாரா? அவர் அழகாய் நடத்துகிறவர். அதனால் சொன்னு போகாமல், ஆண்டவரே எங்களை வாழ்க்கையில் நீர் எங்களை தப்புவிக்கிற பாதுகாக்கிற தேவன், எல்லா நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது ஸ்தோத்திரம். நீர் எங்களை பாதுகாத்து ஆசீர்வாதம் நடத்துவீர். நீ ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? இப்போ சொந்து போயிருக்கிறீங்கள, ஏன் இப்படி நடந்துச்சு தெரியலையே, நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே ஜெபிச்சேனே அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்கீங்களா? கேள்வியெல்லாம் கேட்காதுங்க, துதிக்க ஆரம்பிங்க, பதில் தெரிந்து விடும். ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் நன்மைக்கு தான் இதெல்லாம் செய்கிற மகளே, மகனே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். பிரியமானவர்களே, ஆண்டவரை துதித்து ஜெபிக்கலாமா?
ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர், எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்கிறவர். எங்களை பாதுகாக்க எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நீர் ஆச்சரியமான அதிசயமான காரியத்தை செய்கிறீர். கரடுமுரடான பாதையிலும் ஆண்டவரை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் கூட நடத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேலே உள்ள அன்பினாலே எங்களை பாதுகாக்கவே அப்படி செய்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்யும். சொந்திருக்கிற இந்த மகன் இந்த மகளை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். நீங்கள் நன்மைக்கு ஏதுவாகத்தான் அப்படி செய்தீங்க, தீமைக்கு விலக்கி இந்த குடும்பத்தை இந்த பிள்ளைகளை பாதுகாக்கத்தான் அப்படி செய்தீர்கள் என்பதை அவள் அறிந்து கொள்ள செய்யும். நன்மை வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தர் இந்த பிள்ளைகள் நினைத்ததற்கு வேண்டிக் கொண்டதற்கு மேலான நன்மைகளை இந்த வருடத்திலே அருளி செய்த அந்த குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதியும். தடைப்பட்டு போன காரியத்தை வாய்க்க பண்ணும். வியாதி வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நிந்தை நெருக்கங்கள் மாறட்டும். அவளுக்கு ஆண்டவரை சந்ததியை பெருக பண்ணி ஆசீர்வதியும். அங்கு வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் செய்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து சொந்தமாக்கி தினமும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறனா என்ன செய்யணும்? பிப்ரவரி மாதம் அடுத்த மாதம் செய்தியில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். அதை கவனமாக நீங்கள் பார்க்கணும். அது மாதிரி வசனத்தின்படி நடந்தால் தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு சும்மா வாக்குத்தத்தை ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டால் வராது, கார்டை மட்டும் வச்சுக்கிட்டால் வராது. அதுக்கு என்ன செய்யணும்? எப்படி அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க? தேவன் வாக்கு கொடுத்த நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் பெற்ற நாம் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்குது. அது என்னது? 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தியில் அது உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். கவனமாக கேளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.